அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத சிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த விதமான அற்புத பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலும் அதே நேரத்தில் ராகு பகவான் கும்ப ராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க. இதுதான் இந்த வருடத்தினுடைய ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடியதுங்க. இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் ரிஷப ராசியிலிருந்து வந்த சூரிய பகவான் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சி அடைய போகிறாருங்க. அப்போது ஆல்ரெடி அங்கே சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிற புதன் பகவானோட இந்த சூரியனும் இணையும் போது புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது உருவாகுங்க. சுக்கிர பகவான் ஜூன் மாதம் 9ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க. அப்போது இந்த குருவுடன் சுக்கிரன் இணையும் பொழுது குரு சுக்கிர யோகம் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இது வரைக்கும் மேஷ ராசியிலிருந்து வந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 19ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைய போகிறார். ஸோ இதுதான் மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதி என்று அழைக்கக்கூடிய புதன் பகவான் ஒருவருக்கு கணிதம் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. புத்திசாலித்தனம் அந்த கலை மற்றும் அறிவியல் துறையில் சாதித்து காட்டக்கூடிய யோகத்தை தரக்கூடியது இந்த புதனுங்க. அப்படியேற்பட்ட புதன் பகவானை ராசி அதிபதியாக வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய புத்திசாலித்தனமும் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு யோகம் அப்படிங்கிறது இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில் தான் சொல்லக்கூடிய அட்வைஸு ஒருத்தருடைய அந்த நிலையவே மாற்றி அமைக்கிற அளவுக்கு சில யோகங்கள் இருக்கும். இவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டதுனால தான் இன்றைக்கி என்னோடய வாழ்க்கை இப்படி இருக்குங்க, இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா அதுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் தான் காரணம், அவங்க சொல்லி கொடுத்தது தான் காரணம் அப்படிங்கிற அளவுக்கு பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாங்க. எல்லாத்தையும் பார்த்து தான் செஞ்சுட்டு இருந்தோம். எந்த விதத்துலேயும் சின்ன தவறு நடந்துடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படக்கூடிய ராசிக்காரர் தான் இந்த புதன், அதாவது மிதுன ராசி. ஆனால் ஏன் இந்த மாதிரி நடந்துட்டுருக்குங்க? எல்லாத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாத்தையுமே கரெக்டான விதத்தில் செயல்படுத்தி அது தப்பான விதத்தில் போய் ஃபெயிலியர் ஆகும்போது தான் எதனால் இந்த முயற்சி எடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு கேள்விகள் இருக்கும். எல்லாத்தையுமே யோசித்து பண்ணியுமே அது சரியான விதத்தில் என்னால் ரிசல்ட் கொடுக்க முடியலன்னு சொல்லி மன வேதனையில் இருக்கக்கூடிய எந்த ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் உங்களுடைய ராசியில் ஜென்மஸ்தானத்தில் குரு இருந்தாருங்க. அந்த குரு உங்களுடைய 2ஆம் வீடான கடக ராசிக்கு உச்ச நிலையில், அதாவது உச்ச பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில் பணம் ரீதியாக இருந்த அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு முழுமையாக விலக போதுங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கஷ்டப்பட்டு தொழில் பண்ணிகிட்ருக்குறோம், எந்த ஒரு லாபம் அப்படிங்கிறதே இல்லை, நஷ்டம் இல்லை, அதாவது லாபம் இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க, எனக்கு நஷ்டம் ஆகாமல் இருந்தால் போதும், எதை பண்ணாலும் எனக்கு நஷ்டமாகுதுங்க, எதை பண்ணாலும் எனக்கு விரயமாகுது, போட்ட முதல்ல எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கக்கூடிய எந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் குருவுடைய உச்ச நிலை கண்டிப்பாக பணம் ரீதியாக நிறைய மாற்றத்தை கொடுக்கப்படும். அப்போ புதுசாக தொழில் தொடங்குவீங்க, தொழிலில் இது வரைக்கும் இருந்த அந்த நஷ்டத்தை சரி பண்ணுவீங்க. அதே நேரத்தில் தொழிலை மாற்றம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். தொழிலில் இது வரைக்கும் இருந்த அந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது முழுமையாக விலகுங்க. அப்போ தொழில் ரீதியாக நிறைய மாற்றம் பண்ண போறீங்க. இது வரைக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் மந்த நிலையை பார்த்துருந்தீங்க, எனக்கு இந்த தொழில் பண்ணவே பிடிக்கலைங்க, ஒரு காலத்தில் ஓஹோன்னு இந்த தொழிலை பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ என்னால் அதை சரியாக ரன் பண்ணவே முடியல, எதுக்கு எடுத்தாலும் நஷ்டம் இழப்பு அப்படின்றதுனா எவ்வளோ தான் கடன் வாங்குறது, இதனால் பணம் பிரச்சனை அப்படிங்கிறது வந்துருச்சு, தொழிலை மறுபடியும் ரன் பண்ணுவோமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு குழப்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் இருக்க போது எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண போகிறீங்க. பணம் உங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுங்கள். ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த தொகை கூட உங்கள் கைக்கு சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் உங்களுடைய ராசியில் இந்த சூரியன் மற்றும் புதன் 2 கிரகங்கள் ஒன்றா இணையும் போது பெரிய பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பட்டம் பதவி பொறுப்புகள் அப்படிங்கிறது தேடி வருங்க. அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்க போதுங்க. அதாவது பணி நிமித்தமாக நீங்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்வீங்க. குடும்பத்தில் உங்களுடைய பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய
எல்லா மாற்றங்கள், அதாவது உங்களுடைய நிலைகள் என்னென்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பரவாயில்லைங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சீங்க, அந்த கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் உங்களை பார்த்து பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு ஒரு காலகட்டமாக உருவாக போகுது. அப்போ என்னென்னா, இதனால் உங்களுடைய வருமானம் பெருகுங்க, உங்களுடைய கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து குறையும். தேவையில்லாத சில பிரச்சனைகள், பணத்தை சம்பாரித்து மொத்தமாக வட்டி கட்டிகிட்டு இருந்தேன், இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்க்கை சரியாக போச்சுங்க, இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தவங்களுக்கு இப்போது ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் வந்தால் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும். உங்களோட பணத்தை சேமிப்பு பண்ணுவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. குடும்ப ரீதியாக இது வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருந்திருக்கும். கணவன் மனைவிக்கு தேவையில்லாத பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. கஷ்டப்பட்டு வெளியே வேலை பார்த்துட்டு வராங்க, கஷ்டப்பட்டு வந்து வெளியே வந்து தொழில் பண்ணுறோம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கலாம்னு வந்தால் இங்கே அதை விட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒரு இடத்துல உட்காந்து நிம்மதியாக வந்து பேசக்கூட முடியல, உட்காந்து சாப்பிடவே முடியலைங்க. வீட்டில் எதுக்கெடுத்தாலும் காரணத்தை கண்டுபிடிச்சி சண்டை போட்டுட்ருக்குறாங்க. வீட்டில் இருக்கிறதோட வெளியே இருக்கிறது தான் இப்போ நிம்மதிங்கிற அளவுக்கு நிறைய யோசனைகள், நிறைய மாற்றங்கள், நிறைய கோபங்கள் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. அந்த கோபங்கள் அப்படிங்கிறது குறையுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த தம்பதிகள் கூட ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். தன்னுடைய குடும்பத்தில் புதிய நபர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் அப்படிங்கிறது உண்டாகும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து குடும்பத்தில் ஒரு குறையாக இருக்கிறது இந்த குழந்தை பாக்கியம் மட்டும்தாங்க. கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் நமக்கு ஒரு வாரிசு பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பதிகளும் சரிங்க, இன்னுமே எங்களுக்கு ஒரு பேர குழந்தை இல்லையே, நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தான், இந்த மாதிரி ஒரு பையன் வீட்டில் கல்யாணம் பண்ணதுனால தான் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நமக்கு வந்து வம்ச விருத்தி இல்லாமல் போச்சுன்னு சொல்லி காரணமே இல்லாமல் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அதனால் நமக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தி இந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே கடந்து வரக்கூடிய ஒரு தருணமாக இருந்துகிட்டு இருந்தது. அந்த நிலைகள் மாறும். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. இதனால் புத்திரர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் உங்களை தேடி வரும். வீடு கட்டக்கூடிய முயற்சியோ அல்லது வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சியோ, புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, நிலம் சம்பந்தப்பட்ட யோகம், கட்டிடம் சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இல்லையே, நமக்குன்னு சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் இல்லையே, நமக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு இடம் இருந்ததுன்னா கூட அந்த இடத்துல நமக்கு வேண்டிய வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யோசிச்சுங்க. அதுக்கு வச்சுருந்த பணத்தை எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் இழந்துட்டு யாருக்காவது கடனை கொடுத்து அந்த பணம் திரும்ப வராமல் நஷ்டப்பட்டு நமக்கு வர வேண்டிய தொகைகள் கைக்கு வராதனால ஆரம்பிக்கணும்னு நினச்ச விஷயத்தை பண்ண முடியலைங்க. வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருளை வாங்க முடியாமல் நிறைய நாள் இது நினச்சி வருத்தப்பட்டு இருந்திருக்கோம். அந்த நிலைகள் கூடிய விரைவில் மாறும். சொந்தமாக ஒரு வீடு கட்டுவீங்க, சொந்தமாக ஒரு இடம் வாங்குவீங்க, உங்களுக்குன்னு தேவையான வண்டி வாகனங்கள், நகை நட்டு ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகள், தொந்தரவுகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அந்த பாதிப்புகள் உங்களை விட்டு முழுமையாக விலகும். ஆரோக்கிய ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். கரெக்டான மருத்துவ முறைகள், கரெக்டான வந்து ஆரோக்கியமான தூக்கங்கள், இதனால் உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனை முழுமையாக விலகுங்க. கல்வி ரீதியாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போதுங்க. ஸோ கல்வியின் உச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள், நல்ல ஃபஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகங்கள் இருக்கும். அந்த மார்க் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல காலேஜ் சீட்டோ அல்லது ஸ்கூல் சீட்டோ கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இதனால் உங்களுடைய கல்வி தரம் அப்படிங்கிறது உயருங்க. மற்றவங்க உங்களை பார்த்து பெருமையாக பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. கடன் ரீதியாக அந்த நிறைய பிரச்சனைகள், அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சு இன்றைக்கி அதனால் கடனாளியாக இருப்பீங்க. அதே நேரத்தில் காரணமே இல்லாமல் கடன் வாங்கி இந்த கடனால் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படும். ஏன்னா வாங்காத இடத்துல கடன் வாங்கியாச்சு, கொடுக்காத இடத்துல வட்டி கொடுத்தாச்சுங்க. இன்றைக்கி வாங்காத கடனுக்கு கூட வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. அந்த போராட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக விழும். ஏன்னா இந்த தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய உச்ச பயிற்சி காலகட்டங்களில் பணம் உங்களுக்கு பல வழியில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. நீண்ட நாள் கடனை அடைப்பதற்கான யோகம் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்கணும்னா உங்களோட சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல வெற்றி அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க.
மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.